வெல்கம் டு மை சேனல் மக்களே. வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ரோட் சைட் சுண்டல் மசாலா தான். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். 3 சைஸ் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன், சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேன். அப்புறம் தக்காளி எடுத்து சும்மா ரஃபாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் கோடு போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து நல்லா அதோட தோலை உரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா ஐட்டமும் உள்ளே மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் சுண்டல் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ வாஷ் பண்ணி விசில் ஒரு 4 விசில் கிட்ட விட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் நல்லா போயிடணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கின பிறகு 2 டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குங்க இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது ஃபுல்லாக நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டிப்பதம் வரதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சுண்டல் வேக வச்சேன்ல, அதை ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துட்டேன். இது ஆக்சுவலி நான் ஏன் சேர்க்குறேன்னா, அப்போ தான் கிரேவி கொஞ்சம் கெட்டிப்படும், அதனால தான் நான் அதை சேர்க்குறேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுண்டல் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கொதிக்க விடணும், அப்போ தான் ஆக்சுவலி அது நல்ல கெட்டியான பதத்துக்கு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் அதை மாற்றிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன் அப்புறம் கொரியாண்டர் போட்டு நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்களா நம்ம ரோட் சைட் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.